இன்றைக்கி நான் ஆலு ரசேதார் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு ரசேதார் செய்யறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இதோட வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இதை வதக்கணும். 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்க்குறேன். இஞ்சியை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை சேர்க்குறேன். இதோட இதை லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த அளவுக்கு திருப்பி விட்டால் போதும். 1/4 கிலோ தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து வதக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் போடுறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா தூளும் சேர்க்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். நான் வந்து இன்ஸ்டா பாட்டில் செய்கிறேன். இதை நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயிலையும் செய்யலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுக்கு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்க்கலாம். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்குறேன். இதை நல்லா திருப்பி விடணும், ஒரு நல்லா கலந்து விடணும். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போது இந்த இன்ஸ்டா பாட்டை மூடிட்டு ப்ரெஷர் குக் மோடில் 3 மினிட்ஸ் வைக்கணும். கடாயில் செய்யும்போது ஒரு தட்டு வச்சு மூடி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது இன்ஸ்டா பாட்டில் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கலாம். தக்காளி வதக்கினப்புறம் கட் பண்ணின உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக விடணும். 3 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ வெண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் மசிச்சு விடணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். 1/4 அளவு பொட்டேட்டோவை தான் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்க்குறேன். ரொம்பவும் சுவையான ஆலு ரசேதார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.